ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவே என்னோடு பேசுமே என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் வீடுகளுக்கு வந்து உங்களை சந்திப்பதில் என் ஆண்டவருக்கு நான் மிகவும் சந்தோஷமா இருக்கிறேன். ஆண்டவர் இந்த நாளிலே உங்களோடு பேச போகிறார். ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் இதை பார்ப்பது உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமையட்டும் என்று சொல்லி அவரை நான் வேண்டிக் கொள்கிறேன். நாம் ஆண்டுடைய நல்ல வசனத்தை பார்ப்போம். பாருங்கள், சங்கீதம் 145:15 பின்பகுதி மாத்திரம், ஏற்ற வேளையிலே நீர் அவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறீர். ஆண்டவர் ஏற்ற வேளையிலே நமக்கு ஆகாரம் கொடுக்கிற தேவனாய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. நீங்க நினைத்து கொண்டிருக்கிறீங்களா, என்ன யாரு பார்த்துக்கிடுவாங்க, என் தேவைகளை யார் சந்திப்பாங்கன்ட்டு? ஆண்டவரை மாதிரி ஏற்ற வேளையில உங்கள் தேவைகளை சந்திக்கிற தேவன் யாரும் இருக்க முடியாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆன் டைம் நம் தேவைகளை சந்திக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால கவலையப்படாதீங்க. மத்தேயு 6:26 சொல்லுகிறது, ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார், அவைகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா. ஆண்டவர் சொல்லுகிறார், ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகளை ஆண்டவர் எப்படி போஷிக்கிறார்? இன்னைக்கு நம்ம நிறைய சேவ் பண்ணணும், நம்ம சேர்த்து வைக்கணும் என்று சொல்லி பயங்கரமான பிரயாசங்கள்லாம் படுறோம். அதுல சில காரியங்கள் சிலருக்கு ஆண்டவர் அதை அலோ பண்றாரு, சிலருக்கு அதை அனுமதிப்பது இல்லை. ஆனால் நாம் சேவ் பண்ணுவதற்கு, பணத்தை தீட்டுவதற்கு அவர் அலோ பண்ணாலும் சரி, அலோ பண்ணாட்டியும் சரி, உங்களை திருப்தியாக அவர் போஷிப்பார். ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்தை ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் உங்களுக்கு அவர் கொடுக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, அவைகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்களா இருக்கிறீங்க. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லட்டா, இந்த உலகத்தில் உள்ள ஜனங்களை காட்டிலும் நீங்கள் விசேஷமானவர்கள். ஹல்லேலூயா. ஏன்? உங்களுடைய ஏர்னிங்க்கு மேலாக ஆண்டவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுப்பார். நீங்க ஏர்ன் பண்றது, நீங்க சம்பாதிக்கிறது கொஞ்சம் தான் இருக்கும். ஆனா ஆண்டவர் உங்களுக்கு தேவையானவற்றை கொடுப்பது பார்த்தா ஆச்சரியமாக இருக்கும். ஹல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க விசேஷித்தவர்களாய் இருக்கிறீங்க. 1 ராஜாக்கள் 17:3-6 வரைக்கும் வாசித்தால் தெரியும். ஆண்டவர் எலியா என்கிற தீர்க்கதரிசியை பார்த்து அவர் சொல்லுகிறார், பஞ்சம் வந்துருச்சு, நீ இவ்விடத்தை விட்டு கீழ்த்திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராய் இருக்கிற கேரித் ஆற்றண்டையிலே ஒளித்து கொண்டிரு, அந்த ஆற்றின் தண்ணீரை நீ குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேராய் இருக்கிற கேரித் ஆற்றண்டையிலே தங்கியிருந்தான். காகங்கள் அவனுக்கு விடியற் காலத்தில் அப்பமும் இறைச்சியும், சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை அவன் குடித்தான். பாருங்க தேவஜனமே, ஏற்ற வேளையிலே அவர் நாம் இருக்க வேண்டிய இடங்களின் திசையை கூறுவார். ஜிபிஎஸ்ஐ காட்டிலும் ஆண்டவர் ஸ்பெசிபிக்காக சொல்லுவார். அவர் சொல்லுகிறார், நீ இவ்விடம் விட்டு கீழ் திசையை நோக்கி போ, யோர்தானுக்கு நேராய் இருக்கிற கேரித் என்கிற ஆற்றண்டையிலே ஒளித்து கொண்டிரு. ஆண்டவர் நம்மை போஷிப்பது நிச்சயம். ஆனால் நாம் இருக்க வேண்டிய இடத்தை அவர் சொல்லுவார். எங்க இருந்தா போஷிப்பு உண்டாகும்னு சொல்லுவார்ல, அப்போ ஆண்டவர் சொல்லுவாரு, நீ கீழ்த்திசையை நோக்கி போ, யோர்தானுக்கு நேராய் இருக்கிற கேரித் ஆற்றண்டையிலே ஒளித்து கொண்டிரு. இதான் ஆண்டவர் கொடுக்கிற டைரக்ஷன்ஸ், வழி நடத்துதல். ஹல்லேலூயா. அந்த ஆற்றின் தண்ணீரை நீ குடிப்பாய் என்று சொல்லி, உன்னை போஷிக்க காகங்களுக்கு நான் கட்டளையிடுவேன். எல்லா டீடைல்ஸும் ஆண்டவர் கொடுப்பார். ஹல்லேலூயா. உங்களை ஆண்டவர் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணாருன்னா ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே போலாமான்ட்டு. ஆண்டவர் சொல்லுவார், நீ போ, நான் அங்க உனக்கு ஒரு காரியங்களை வைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் உங்களோடு பேசுவார். பாருங்க, அப்புறம் அந்த கேரித் ஆற்று அந்த தண்ணீர் எல்லாம் வற்றி போய் விட்டது. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, 1 ராஜாக்கள் 17:7-9, தேசத்தில் மழை பெய்யாதபடியினால் சில நாளுக்கு பின்பு அந்த ஆறு வற்றி போயிற்று. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத்தூருக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார்.
கர்த்தருடைய வார்த்தை நமக்கு வருகிறது. ஹல்லேலூயா. அவர் சொல்லுவார், இந்த இடத்துக்கு போ, அந்த இடத்துக்கு போ என்றெல்லாம் அவர் சொல்லுவார். அவருடைய அனாதி தீர்மானத்தின்படிதான் இந்த உலகத்தில் எல்லா காரியங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அவன் பாருங்க, கர்த்தர் ஒரு ஸ்திரீக்கு கட்டளையிட்டாராம். அந்த சாரிபாத் விதவைக்கு நம்ம ஆண்டவர் என்ன செய்கிறார்? கட்டளை எடுக்கிறார். எலியா வருவான், அவனுக்கு நீ சாப்பாடு கொடு என்று சொல்லி கட்டளை எடுக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு எங்க வேலை கிடைக்கணும், உங்களுக்கு எங்க காரியங்கள் அமையணும், எல்லாவற்றையும் ஆண்டவர் கட்டளையிடுவார். உங்களுக்கு வரவேண்டிய வரன்கள், உங்க பையனுக்கு உங்க பொண்ணுக்கு வரவேண்டிய அந்த வரன்கள் எல்லாம் ஆண்டவர் கட்டளையிடுவார். நீங்க சொல்லுவீங்க, என் தகுதிக்கு மீறி நான் போய் கல்யாணம் பண்ணியிருக்கிறேன், சம்மந்தம் பண்ணியிருக்கிறேன். எப்படி நடந்தது? ஆண்டவர் கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட அதிசயங்களையும் அற்புதங்களையும் உங்கள் வாழ்வில் நீங்கள் காணப்போகிறீர்கள் என்று ஆண்டவர் என்னோடு தீர்க்கமாய் இந்த நேரத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவருடைய பிரசன்னத்தை நான் உணர்ந்து கொண்டிருக்கிறேன். நாம் ஜெபிப்போம் வாருங்கள். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்கள் தேவைகளை சந்திக்கிற தேவன். ஏற்ற வேளையிலே அவைகளுக்கு நான் ஆகாரம் கொடுப்பேன். ஏற்ற வேளையிலே உன் மகளுக்கு நான் திருமண வரங்களை கொண்டு வருவேன். ஏற்ற வேளையிலே உன் மகளுக்கு நான் திருமண வரங்களை கொண்டு வருவேன். ஏற்ற வேளையிலே சம்பள உயர்வை கொடுப்பேன். ஏற்ற வேளையிலே உன் நோய்க்கு நான் முற்றுப்புள்ளி வைப்பேன். நோய்க்கு இந்த நிமிஷத்துல அவர் முற்றுப்புள்ளி வைக்கிறார். இந்த நிமிஷம் தான் ஏற்ற வேலை. எல்லா நோய்களும் உடம்பை விட்டு நீங்கட்டும் இயேசுவின் நாமத்திலாமே. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை செய்து இந்த ஜனங்களுடைய கட்டுகள் எல்லாவற்றையும் உடைத்து அவங்க போக வேண்டிய இடங்களுக்கு நீர் கூட்டிக் கொண்டு போங்கப்பா. அவங்களுக்கு வைத்திருக்கிற அந்த லக்கை அணைய தேவன் அனுகிரகம் செய்யும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். கரத்தை பிடித்து வழி நடத்தும், கூட்டிக் கொண்டு போங்க கானானுக்கு. ஆண்டவரே நன்றி. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை நீ பார்ப்பாய் என்று ஆண்டவனோடு காலை நேரத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். நன்றி ஆண்டவரே. நன்றி செலுத்தி இந்த ஜெபத்தை எங்கள் அன்பர் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஏறெடுக்கிறோம் வல்ல பிதாவே. ஆமேன்.